Exercise 4.1 Find the new position of each point using the translation given. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட் இருக்கு நம்ம ஏ பிரைம்ன்றதை கண்டுபிடிக்கணும். இது எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ டைரக்ஷன் இந்த மாதிரி டைரக்ஷன் போட்டோம்னா திஸ் இஸ் ரைட் சைடு மூவ் ஆயிருக்கு. சரியா? இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா லெஃப்ட். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அப், இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா டவுன். இப்போ ஏ அப்படின்ற பாயிண்ட் டூ என்னவா இருக்கு? ரைட் சைடு மூவ் ஆயிருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் எங்க மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 இந்த இடத்துல ரைட் சைடு மூவ் ஆகி அதுக்கப்புறம் 4 டவுன். இப்போ 1 2 3 4 அப்போ இந்த பாயிண்ட் இங்க இருக்கு. சரியா? இதுதான் ஃபைனல் பாயிண்ட். திஸ் இஸ் ஏ பிரைம். கிளியரா? வித்தியாசம் தெரியுதுக்கா? ப்ளூல மார்க் பண்றேன். 2 இங்க 1 2 3 4 அப்போ இங்க this is A prime. Clear? So 2 right 4 down. 4னா இங்க 1 கவுண்ட் பண்ணக்கூடாது. 4 பாக்ஸ் 1 2 3 4. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க 6 up. இப்போ இங்க இருந்து 1 2 3 4 5 6. So 6 up அப்படின்னும் போது நமக்கு எங்க இங்க கரெக்டா இங்க வந்து K prime. கிளியரா? நெக்ஸ்ட் டீன்றது பாருங்க. டீன்றது 3 லெஃப்ட். அப்போ இங்க இருந்து 1 2 3 லெஃப்ட் மூவ் ஆகி அதுக்கப்புறம் 5 டவுன். 1 2 3 4 5 டவுன். சரியா? இதுதான் ஃபைனல் பாயிண்ட். இந்த பாயிண்ட மார்க் பண்ணிடக்கூடாது. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா டி பிரைம். நெக்ஸ்ட் இங்க என்ன பாத்தீங்கன்னா 4 ரைட். அப்போ இங்க இருந்து 1 2 3 4 ரைட் அப்புறம் 3 அப். 1 2 3 அப். அப்ப இங்க வரும் இங்க வரும். So this is S prime. கிளியரா? சோ இதுதான் என்னது டிரான்ஸ்லேஷன். ரைட் லெஃப்ட் அப் டவுன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப ஈஸி.